எழுத்தாளர்களின் கருத்துரிமையை பாதுகாக்க தமிழக அரசு தவறிவிட்டது என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மாதொரு பாகன் நாவலை எழுதிய பெருமாள் முருகனுக்கு ஆதரவாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் எழுத்தாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மாதொரு பாகன் சர்ச்சைக்கு பின்னால் மத அமைப்புகளும் ஜாதி அமைப்புகளும் உள்ளதாகவும் எழுத்தாளர்களின் கருத்துரிமையை பாதுகாக்க தமிழக அரசு தவறிவிட்டது என்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மாநில அரசு எழுத்துரிமைக்கு எழுத்தாளருக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டும். மாறாக இங்கே தலைகீழாக நடந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் பெருமாள் முருகனுக்கு ஆதரவாக நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கருத்துரிமைக்கு ஆதரவாக இருக்கிறோம். படைப்புரிமைக்கு எதிரான அரசு போட்ட கட்டாயப்படுத்தி அவரிடம் கையெழுத்து வாங்கிய அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.